வணக்கம். தலைப்புச் செய்திகள். தேர்தல் பரப்புரையை விட வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தால் சிறப்பாக இருக்கும் என்று நங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலின் நம்பிக்கை கூட்டணி தேர்தல் இயக்குனர் அட்லி ஜஹரி தெரிவித்துள்ளார். நங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி நடைபெற உள்ளது. பாலஸ்தீன அமைதி பேச்சுவார்த்தைக்கு மலேசியா ஆதரவு அளித்துள்ளது. காசா பிராந்தியத்தில் போர் நிறுத்தம் குறித்து 3 நாடுகளான அமெரிக்கா, எகிப்து, கட்டார் ஆகிய நாடுகள் கூட்டாக இணைந்து பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்தும் என்று தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. காசாவில் உள்ள பள்ளியின் மீது இஸ்ரேல் நடத்திய பயங்கரமான தாக்குதலில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். இச்சம்பவத்தை பாஸ் கட்சி கடுமையாக கருதுவதோடு கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் டான்ஸ்ரீ அப்துல் ஹதி அவாங் தெரிவித்துள்ளார். தேசிய முன்னணியை விட்டு மஇகா வெளியேறினால் அக்கட்சி வலிமை நிறைந்த கட்சியாக உருமாற்றம் காணும் என்று உரிமை கட்சியின் தலைவரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான பேராசிரியர் டாக்டர் பி. ராமசாமி தெரிவித்துள்ளார். தேசிய முன்னணியுடன் மஇகா தொடர்ந்து பயணம் செய்தால் அவர்களுக்கு 10 நாடாளுமன்ற தொகுதிகள் வழங்கப்படுமா என்பது சந்தேகம்தான் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டின் 80 ஆண்டு கால அரசியல் வரலாற்று பெட்டகமாகவும் அரசியல் நுண்ணுருவை பாமரருக்கும் கடத்தும் பரப்புரை ஆயுதமாக விளங்கும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் மூத்த பிள்ளையான முரசொலி 83ஆம் ஆண்டு அடியெடுத்து வைப்பதையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேரிடர் நிதியை ஒன்றிய அரசு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் கோரிக்கை விடுத்துள்ளார். வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்வர் சிங் வயது மூப்பு காரணமாக காலமானார். 2004-2005ஆம் ஆண்டு காலகட்டத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இந்திய பிரதமராக இருந்தபோது அவரின் அமைச்சரவையில் நட்வர் சிங் வெளியுறவு அமைச்சராக பணியாற்றியிருந்தார். அவரின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் செந்தோசா கடற்கரைக்கு சக்கர நாற்காலியில் செல்ல புதிய தடம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த தடம் 23 மீட்டர் நீள வடிவில் செந்தோசாவின் எமரல் தளத்தில் இருந்து கடற்கரை வரை செல்கின்றது. இந்த சிறப்பு வழித்தடம் சிங்கப்பூர் பலதுறை தொழில் கல்லூரியின் ஆதரவுடன் திறந்து வைக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டுக்கான பொருளாதார நுண்மதிப்பு புள்ளியியல் விவரக்குறிப்பில் உலகில் வாழ்வதற்கு மிகவும் பாதுகாப்பான நகரங்களில் ஐக்கிய அரபு சிற்றரசு நாட்டின் தலைநகரமான அபுதாபி முதன்மையாக விளங்குவதாக தரவுகள் குறிப்பிடுகின்றது. காசா பிராந்தியத்தில் பள்ளிக்கூடம் தாக்கப்பட்ட விவகாரத்தில் ஐக்கிய நாட்டு சபை அவசர கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஆப்பிரிக்க நாடான அல்ஜீரியா அழைப்பு விடுத்துள்ளது. தளபதி விஜய் அடுத்தடுத்து 2 படங்களில் நடிக்க தீவிரம் காட்டி வருவதாக ஆரூடங்கள் வலுத்துள்ளது. தளபதியின் 69வது படத்தை இயக்குனர் எச். வினோத் இயக்க உள்ளதாகவும் தளபதியின் 70வது படத்தை மாமன்னன் திரைப்படத்தை இயக்கிய மாரி செல்வராஜ் இயக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆனால் இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளிவரவில்லை. 33வது ஒலிம்பிக் போட்டி பாரிஸ் நகரில் கடந்த 2 வாரங்களாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று ஆகஸ்ட் 11ஆம் தேதி அதன் நிறைவு விழா நடைபெறுகின்றது. ஒலிம்பிக் நிறைவு விழாவில் ஹாலிவுட் நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு தங்களின் படைப்பினை வழங்க உள்ளனர். இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.